சங்கீதம் 28 சங்கீதத்தை வாசிப்போம். தேவனுடைய பரிசுத்தமான நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இங்கே வேதம் சொல்லுகிறது, என் ஜனங்களே, மெசியா சொல்றாரு, என் ஜனங்களே என்னுடைய உபதேசத்தை கேளுங்கள். என் வாயின் வசனங்களுக்கு என்ன பண்ணுங்க? உங்கள் செவிகளை சாயுங்கள். உபதேசத்தை கேட்குதல் அவருடைய உபதேசத்தை முதலாவது என்ன செய்ய வேண்டும்? கேட்க வேண்டும். இரண்டாவதாக அவருடைய வசனங்களுக்கு நம்ம செவி சாய்க்கணும். உபதேசத்தை கேட்கணும், வசனங்களுக்கு செவி சாய்க்கணும். ரெண்டு காரியத்தில் நம்ம கவனமாக இருக்க வேண்டும். ரெண்டாவது வசனம் சொல்லுது, ஊமைகளால் வாயை திறப்பேங்கிறாரு. என்ன சொல்றாரு? அநேக காரியங்களை ஊமைகளாய் நமக்கு போதிக்கிற தேவனாய் இருக்கிறார். பூர்வ காலத்து மறைபொருள்களை அவர் நமக்கு வெளிப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். பூர்வ காலத்து மறைபொருள் இந்த சங்கீதத்தில் அநேக காரியங்களை குறித்து அவர் தம்முடைய ஜனங்களுக்கு, அதாவது ஆபிரகாமுடைய வம்சாவளின்னு சொல்லிக் கொடுக்குறார். ஆனால் வேதம் சொல்லுது, 36ஆம் வசனத்தை வாசிப்போம். தேவனிடத்தில் நிச்சயமான வார்த்தைகளை பேசி என்ன செய்கிறாங்க? பொய் சொல்கிறாங்க. நிச்சயமான வார்த்தைகள் பொய் என்ன பண்ணுறாங்க? பொய் சொல்கிறாங்க. நம்ம அதை கவனிக்கணும். அநேக நேரங்கள் நிச்சயமான வார்த்தையை பேசி என்ன செய்கிறது? பொய் சொல்கிறது. தேவனிடத்தில் பொய் சொல்கிறது. 41ஆம் வசனத்தை வாசிப்போம்.